இந்த விக்கிரகம் வாய் திறந்து பேசியதான்னு கேட்குறேன். வாய் திறக்காத ஒரு விக்கிரகத்தை வாய் திறக்க வைக்க வேண்டும் என்றால், மற்ற மனிதர்கள் காட்டாத பக்தியை நாம் காட்டினால், மற்றவர்களுக்கு காட்டாத சலுகையை அந்த விக்கிரகம் நமக்கு காட்டும். அப்படி நடந்திருக்கா? திருக்கச்சி நம்பிகள் கதை என்ன? காஞ்சிபுரத்தில் இருந்தாரு திருக்கச்சி நம்பிகள். அவரு பெருமாள்கிட்ட பேசுவாராம். ஆனானப்பட்ட ராமானுஜர் இருக்காரு, தத்துவ விசாரத்திலே அவருக்கு இருந்த சந்தேகங்களை இவர்கிட்ட கேட்டு நீங்க பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. போனா திருக்கச்சி நம்பி பெருமாள்கிட்ட கேட்டேன், உன் கேள்விக்கெல்லாம் இது 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 இதுன்னு 6 கேள்வி, ரைட்டா? சரி, அந்த 6க்கும் பதில் இது 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 இது, ரைட்டா? போயிட்டு வாங்க. அப்போ திருக்கச்சி நம்பிகள்கிட்ட பெருமாள் பேசினதாக சரித்திரம் சொல்லுதில்ல. நீங்கள் சில பேர் சொல்லலாம், அது சும்மா உடான்ஸ் கயிறு விரிச்சிருக்காங்க. அப்படி எழுதியிருந்தான்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். திருக்கச்சி நம்பிகள் ஒருத்தட்ட தான் சாமி பேசிச்சு, மற்றவங்ககிட்ட பேசலேன்னு அதே சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஒருத்தட்ட தான் பேசிச்சு, மற்றவங்ககிட்ட அது பேசலேன்னு சொல்லுது. என்ன காரணம்? இவருடைய மனம் அவ்வளவு பக்குவப்பட்டு இருந்தது.